ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 846வது நாமாவளியாக ஓம் சிஷ்டேஷ்டாய நமः. முருகப்பெருமான நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இஷ்டராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது ஞானிகளுக்கு பிரியமானவர், கற்றாரை கற்றாரே காமொருவர் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது யாருக்கு எந்த தன்மை பிடிக்குமோ அந்த தன்மை உடைய அந்த பொருளை அவள் விரும்புவா. அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர்னா நல்லொழுக்க வடிவமாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த நல்லொழுக்கம் உடையவர்களெல்லாம் அந்த நல்லொழுக்கம் உடைய அந்த பரம்பொருளை நாடுவா. சிஷ்டஹா அப்படின்னா என்னன்னே பார்த்தோம். அதாவது முக்கியமானவன், மரியாதைக்கு உரியவன், புத்திசாலியான மனிதன், இதுக்கெல்லாம் சிஷ்டஹா அப்படின்னு பேர். அது மாதிரி ஞானிகள் எல்லாம் இறைவனை நாடி விரும்பி வழிபாடு பண்ணி உயர்கதியை அடையறா. இப்போ இந்த ஞானிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு உதாரணத்தால் பார்க்கலாம். குழந்தை மண் சாப்பிடும். அப்போ மண் சாப்பிடும்போது தாய் பார்த்துட்டு கையை கட்டி விட்டுடுவா, இல்லை ஏதாவது ஒரு தூணில் கட்டி விட்டுடுவா. அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாமோதரன்னு பேர். இடுப்பில் ஒரு கைத்தை கட்டி எப்பொழுதும் கட்டியே வச்சுருப்பாளாம். கயிறு பட்டு தழும்போடையே இருந்துகிட்டே இருப்பாராம், கயிறும் கூடயே இருக்குமா. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும், தாயை, இந்த தாய் மாதிரி கொடுமைக்காரி யாருமே இல்லை, நம்மளை இப்படி கட்டி போட்டுட்டாலே, நமக்கு மண்ணை சாப்பிட முடியலையே, மண்ணை சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு வீக்கமாகி பல தொந்தரவுகள் அந்த குழந்தைக்கு வந்துடும். அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் தாய் அந்த செயலை செய்கிறா. ஆனால் அந்த குழந்தை என்ன நினைக்குமா, அந்த தாய் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கொடுமைக்காரி கிடையாது, ஏன் இப்படி பண்ணுறா. சில வயதில் பசங்களை கண்டிக்கும் பொழுதும் அந்த குழந்தைங்களும் அதான் நினைக்கும், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்கா, இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. ஆனால் ஒரு வயது வந்ததுக்கப்புறம் தான் இந்த காரணத்துக்காக இப்படி பண்ணியிருக்காளா அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஞானிகள் பக்குவப்பட்ட ஆத்மாக்கள். அப்போ அவள் தான் அந்த சக்தியை, அந்த ஒழுக்கமுடைய அந்த உயர் கதியை நாட முடியும். அதை தான் திருப்புகழில் அழகாக சொல்லுவார். இகத்தை மெய்யென கொண்டு இப்புவி பாலர் பொன் மயக்கலுற்று அப்பற்றை விடாது உடல் இளைப்பும் இறைப்பும் பித்தமுமாய் நரை முதிர்வாயே எமக்கயிற்றில் சிக்கி நில்லா முன் உன் மலர் பதத்தில் பக்தி விடா மனது இருக்கும் தொண்டர்க்கு இணையாக உன் அருள் தாராய் அப்படின்றார். அப்போ அடியவர்களுடைய உயர்வை இதில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பக்தி விடா மனது இருக்கும் தொண்டர்க்கு இணையாக அவர்களுக்கு கொடுத்திய அந்த பதத்தை எனக்கு அருள்வாய் அப்படின்னு கேட்குறார். அப்பேற்பட்ட நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இஷ்டராக, அதாவது ஞானிகளுக்கெல்லாம் பிரியமானவராக இருக்கார் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம். ஓம் சிஷ்டேஷ்டாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.